எப்படி புனித வெள்ளி கிழமை இருக்குதோ, சண்டே இஸ் கம்மிங், ஞாயிற்றுக்கிழமையும் வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழப் போகிறார். அல்லேலூயா. கிறிஸ்மஸை விட ஒரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள்னா அது என்ன நாள்? குட் ஃப்ரைடே தான். ஏன்னா இயேசு பிறந்ததோடைய நோக்கமே எந்த நாளில் நிறைவேறினதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது புனித வெள்ளியில் தான் இந்த அவருடைய நோக்கம் நிறைவேறினது. அதனால் இது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய சபையில் ஜெபம் நடக்கிறது. நாளை காலையிலையும் உபவாச ஜெபம் உண்டு. எல்லாரும் ஆயத்தத்தோடு வாங்க. இந்த நேரத்தை இந்த 3 நாட்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைக்கு ஈவினிங் சனிக்கிழமை மாலையில் ஆயத்த ஜெபம் எப்பொழுதும் போல சபையில் நடைபெறும். வருகிற ஞாயிறு நமக்கு திருவிருந்து ஆராதனை, உயிர்த்தெழுத ஈஸ்டர் நாளாக இருந்தாலும் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடக்கும். அதனால் எல்லாரும் ஆயத்தத்தோடு வாருங்கள். நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாட்களை உபவாசத்திற்கென்று நாம் பிரத்யேகப்படுத்திக் கொள்வோம். நிச்சயம் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதனையில் அதிகமாக எதை குறித்து நாம் பாடினோம்? இயேசுவுடைய இரத்தத்தை குறித்து பாடினோம். அதே போல இன்றைக்கு செய்தியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்து நாம் கேட்க போகிறோம். எல்லாருடைய உடலிலுமே எத்தனை லிட்டரு பிளட் இருக்கு தெரியுமா? யாருக்காவது? 5 லிட்டர் குறைந்தது. எல்லாருடைய சரீரத்திலுமே 5.5 லிட்டர்ஸ் இந்த பிளட் இருக்கும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் இந்த ரத்தம் தான் சத்துவத்தை கொடுக்கும். லங்ஸுக்கும் சரி, ஹார்ட்டுக்கும் சரி, லிவருக்கும் சரி, நம்முடைய கால் கை எல்லா இடத்துக்குமே நாம் சாப்பிடுகிற சாப்பாடுடைய சக்தி எதன் மூலமாக போகிறது என்றால் இரத்தத்தின் மூலமாக போகிறது. ஒரு விபத்து நடந்து வச்சுக்கோங்களேன். ஒரு ரோட்டில் போகும்போது அந்த நபரை உடனே தூக்கிட்டு போயிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தக்கப்பாடு அந்த டாக்டர்ஸ் பார்க்குற காரியம் என்னன்னா, இவங்களுக்கு ரத்தம் அதிகமாக ப்ளீடாக இருக்கா, ரத்தம் இவங்களுக்கு குறைஞ்சிருக்கான்னு பார்த்து உடனடியாக அவர்களுக்கு ரத்தத்தை ஏற்றுவார்கள். அவங்க ரத்தம் என்னான்னு செக் பண்ணி அது என்ன ரத்தம்னு கண்டுபிடிச்சி அது பேங்க்கில் இருக்குதான்னு பார்த்து, இல்லை பேங்க்கில் இல்லைன்னா உடனே யாருக்காச்சும் சொல்லி, சொந்த பந்தங்களுக்கு சொல்லி அந்த ரத்தத்தை ஏற்றுவார்கள். இப்போ ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. என்னுடைய தகப்பனார் ஆக்சிடென்ட் ஆனப்பையும் அப்படி தான் ஜிஹெச் கொண்டு போனதுக்கப்புறம் 2 பாட்டில் ரத்தத்தை ஏற்றினார்கள். ஏனென்றால் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ரத்தம் ஒரு மனுஷனுக்கு கம்மி ஆயிடுச்சு என்றால் ஜீவன் கம்மியாயிடும். ரத்தம் ப்ளீட் ஆகி ஸ்டாப் ஆகலைன்னா அந்த மனுஷன் இறந்து போயிடுவான். அப்படி இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே நம்முடைய வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். லேவியர் ஆகமத்தில் உயிர் எதில் இருக்கிறது? இரத்தத்திலே இருக்கிறது என்று சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 12வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 12வது வசனம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. அதனால தான் இரத்தத்தை தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு வேறு எந்த பொருளையுமே இந்த உலகத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடு மாடுகள் இதெல்லாம் பலி செலுத்தப்பட்டது. ஒரு பலி செலுத்தப்படும் பொழுது அங்கே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அந்த ஒரு நபர் செய்த பாவத்திற்காக இன்னொரு நபர் பலியாக்கப்படுகிறார். அதுதான் பலியாக இருக்கிறது. ஒரு பாவியினுடைய இடத்துல ஒரு அப்பாவியான இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது அந்த பாவ நிவர்த்தி அங்கே செய்யப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இரத்தத்தை தான் பாவ நிவர்த்திக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் மாத்திரமே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிற இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமுமே, நீங்கள் எவ்வளோ பெரிய சடங்காச்சாரத்தை நீங்கள் இந்த மலை விட்டு அந்த மலை போய் 7 கடலை தாண்டி நீங்கள் அது இதுன்னு செய்தாலுமே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. உங்களுடைய சாபம், குடும்ப சாபம், கட்டுகள் இது எல்லாமே மன்னிக்கப்பட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அந்த எல்லா காரியத்தையும் நீக்குகிறதா இருக்குது. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ரத்தம் இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு நம்ம அப்பாவுடைய வீட்டிற்கு தைரியமாக ஏன் எப்படி வருகிறோம்னா அவருடைய ரத்தத்தினால தான் வருகிறோம். கிருபாசனத்தில நம்ம போல்ட்னஸோட தைரியமா வருகிறதுக்கு அவருடைய ரத்தம் தான் கிரியை செய்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. வேதாகமத்தில் 460 முறை ரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுல 362 முறை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுலயும் இப்ப நீங்க வாசிச்சீங்க லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல, அந்த அதிகாரத்துல தான் அதிக முறை ரத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ரத்தம் தான் நமக்கு பிராயச்சித்தம் செய்கிறது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதனால தான் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவன் சொல்லியிருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே கிடையாது. அப்போ நிச்சயமாக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் வேற ஒரு மரிக்கிறதுக்கு அநேக வழிகள் உண்டு. வேற ஒரு வழி அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் சிலுவை மரணத்தை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் அவர் அந்த காரியத்தை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம இயேசு மரணத்தில் எந்தெந்த இடத்துல இருந்து ரத்தம் வழிந்தது என்று சொல்லி ஒரு 5-6 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவது, இந்த சிலுவை பாடு நேரத்தில் முதலாவது எங்க அவருக்கு ரத்தம் வந்தது என்றால் கெத்சமனே தோட்டத்தில் வந்தது. இன்னும் அடிக்கப்படலை, இன்னும் அவர் நொறுக்கப்படலை. ஆனால் கெத்சமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்க அவர் செல்லும் பொழுது அங்கே பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ வேர்வையே ரத்தமா வர அளவுக்கு அவர் வியாகுலப்பட்டார். அதனாலதான் அவருக்கு வேர்வையே ரத்தமா வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா அவருடைய மனதளவில் அவர் அவ்வளோ ஒரு பாடுகளை சகித்தார். அவர் பிசிக்கலா அவர் கோத்ரூ பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு மைண்டில் அவருடைய அந்த அளவுக்கு அவர் ஒரு வியாகுலப்பட்டதுனால தான் வேர்வையே ரத்தமாக மாறுனுச்சு. ஏனென்றால் அவர் இருந்த வரப்போகிற எல்லாருடைய ஜனங்கள் அவர்களுடைய எல்லாருடைய பாவத்தையுமே அவர் மேல் சுமத்தப்பட போகிறதுனால அவர் அங்கே வியாகுலப்பட்டார். மருத்துவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்போ வேர்வை ரத்தமா வரும்னா, ஒரு தாங்க முடியாத ஒரு துன்பம் வரும் பொழுது அவனுடைய தலையில இருக்கிற இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து அப்படியே ரத்தம் அப்படி கசைந்து அப்படி வரும் பொழுது தான் வேர்வையே ரத்தமா மாறும். அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட துன்பம் தான் அப்படி வேர்வை துன்பமா ரத்தமா மாறும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பாடை எந்த இடத்துலனா கெத்சமனே தோட்டத்துல, இன்னும் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ரத்தத்தை சிந்தினார். கெத்சமனே தோட்டத்துல எப்படி பண்ணினார் என்றால் வேர்வையே ரத்தமாக வந்தது. அவருடைய சிந்தனையில் அவ்வளோ ஒரு வியாகுலம் வந்தது. உங்களுக்காக எனக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கெத்சமனே தோட்டத்தில் வேர்வையாக வந்தது. ஏன் அவ்வளோ வியாகுலம் என்றால் எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட போகிறதுனால, எல்லாருடைய பாவமும் இருந்த அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ண போகிறதுனால அவருக்கு அந்த வியாகுலம் இரத்தமாக வந்தது. ரெண்டாவது எந்த இடத்துல இருந்து இயேசுவுக்கு ரத்தம் வந்ததுன்னா, பிரதான ஆசாரியர்களாக இருக்கிற அந்த அன்னா காய்பா அவர்களுடைய வீட்டிலிருந்து போகும்பொழுது அந்த சேவகர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாடி முடிய பிடித்து இழுத்தார்கள் என்று வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ தாடி முடிய பிடிச்சி இழுக்கும் பொழுது அங்கே இயேசுவினுடைய கன்னத்தில் ரத்தம் வழிந்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய கன்னத்தில் ரத்தம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, ஒரு முள்முடி, ஒரு பினா கிறிஸ்டி என்கிற ஒவ்வொரு நம்ம ஊரில் இருக்கிற இந்த முள்ளு செடியில் இருக்க சின்ன சின்ன முள் இல்லை,
அது ஒவ்வொரு முள்ளும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முள்ளாக இருக்கும். அதை இயேசுனுடைய தலையில் வைத்து அடிக்கும் பொழுது அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வந்தது. அவருடைய அந்த முள் கண்ணுக்கு வந்துச்சு என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ரத்தத்தை இயேசு சின்ன. ரெண்டாவது எங்கே வந்துச்சு? அவருடைய தலையிலிருந்தும் அவருடைய கன்னத்திலிருந்தும் வந்தது. போர் சேவகர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய கண்ணை கட்டி தலையிலே அடிச்சு, உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லுன்னு சொல்லி இயேசுவை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். ஏன் இவ்வளவு காரியத்தையும் இயேசு சகித்தார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் மகிமையை கொடுக்கும்படி, கனத்தை கொடுக்கும்படி, அப்பாவோடு சேர்க்கும்படி அவர் எல்லா நிந்தனைகளையும் எல்லா அவமானத்தையும் இயேசு சகித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது ரெண்டாவது இடத்துல இருந்து பார்க்கிறோம். மூன்றாவது, பிலாத்தோடைய சேவகர்கள், அந்த ரோம போர் சேவகர்கள் கொஞ்சம் 40க்கு 1 குறைய 39 அடிகள் அடிக்கப்படும் போது இயேசுவினுடைய முதுகிலிருந்து ரத்தம் வழிந்தது. ரோமர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஒரு சிலுவை கைதியா போயிட்டு நேராக போய் சிலுவையில் ஏற்றிட மாட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்க ஒரு 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 இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றிலும் போர் சேவர்கள் நிற்பார்கள். அங்கே ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதில் தரையிலேருந்து ஒரு அடி உயரத்தில் கைகளை கட்டி விடுவார்கள். கைகளை கட்டிட்டோம்னா எதுவும் சுத்தமாக நவுற முடியாது. கைகளை கட்டி அப்படி வைத்து விட்டு, அவங்க வச்சிருக்க வாறு சாதாரண வாறு கிடையாது, லெதர்னால் செஞ்ச ஒரு வாறு. அதோடைய கார்னர்ஸில் அதோடைய எண்டு பார்த்தீங்கன்னா அநேக உலோகங்களால் செய்த ஒரு குண்டு மாதிரி இருக்கும். கண்ணாடி துகள்கள் எல்லாம் அந்த வாரில் இருக்கும். அப்போ அடிக்கும்போது அந்த சரீரத்தை பித்து கொண்டு அந்த காரியங்கள் வரும். அவ்வளோ ஒரு காரியங்கள், ஒரு நரக வேதனையாக. அநேகர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த சவுக்கடி அடிக்கும் பொழுதே மரித்து போயிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் யாருமே அவ்வளோ அடி தாங்க மாட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவ்வளோ வலிகளையும் தாங்கினார். வேதத்தில் பார்க்குறோம், அவருடைய முதுகு ஒவ்வொரு அடி அடித்து 39வது அடி அடிக்கும் பொழுது அவருடைய முதுகு உழுகிறவனுடைய நிலத்தை போல மாறினது. எப்படி ஒரு உழவன் உளுந்த மண் அப்படியே கிடக்குதோ அதே போல அவரை அடித்து வாரினால் அடித்து அவருடைய முதுகு முழுவதுமே ரத்தமாய் வந்தது. அந்த 39வது அடி அடித்து முடிக்கும் போது அந்த நபர் எப்படி இருப்பார் என்றால், அந்த ரத்த வெள்ளத்தில் அந்த மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்த வெள்ளத்தில் அந்த மனிதர்கள் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அடியை இயேசு உங்களுக்காக எனக்காக வாங்கினார். இந்த 39வது அடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம் தெரியுமா, அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய முதுகு உழுகிறவனுடைய நிலத்தை போல மாறினது. கறிக்கடையில் போய் பார்க்கும் பொழுது சதைலாம் நம்ம பார்க்குறோம்ல, சதையை அப்படியே கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது போல இயேசுவினுடைய சரீரம், அவருடைய முதுகு இருந்தது. அதனால தான் ஏசாயா 53 பார்க்குறோம், அவர் பார்ப்பதற்கே முடியாத அளவுக்கு உருக்குலைந்து போனார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அவ்வளோ தழும்புகள், அவ்வளோ காயத்தை ஏன் இயேசு சகித்தார் என்றால், அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாகிறோம். அல்லேலூயா. பாவத்தினால வந்த, சாபத்தினால வந்த, எல்லா மீறுதலினால வந்த பலவீனங்கள், இந்த காரியத்திலெல்லாம் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு ரத்தம்? வேர்வையிலிருந்து முழு சரீரத்தில் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவருக்கு வந்துச்சு. ரெண்டாவது, அவருடைய கன்னத்திலிருந்து அடிக்கும் பொழுது, தாடி முடிய பிடிச்சி இழுக்கும் போது, தலையில் பினாக்ரிஸ்டி என்கிற முல்லை வைக்கும் போது அவருக்கு ரத்தம் வந்தது. இங்கே பார்க்குறோம், பிலாத்துடைய வீட்டில் பார்க்கும் பொழுது 39 அடி முதுகில் அடிக்கும்போது அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் போல மாறினது. இப்போ அவரை எருசலேம் வீதிகளில் நம்ம பாடினோம், எருசலேம் வீதிகளில் அப்படியே உருக்குலைந்து அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அவர் செல்லுகிறார். எங்கன்னா கொல்கதா மலைக்கு செல்லுகிறார். அங்கே போயிட்டு சிலுவை மரத்தில் இயேசுவை அங்கே கொள்ளுகிறாங்க. ஏன் வேற ஒரு காரியத்தினால அவர் மரித்திருக்கலாமா? ஏன் சிலுவை மரணம் இயேசு சகித்தார் என்றால், வேதத்தில் போட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ இயேசு உங்களுக்காக என்னுடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொள்வதற்காக இயேசு சிலுவை மரத்தில் அவர் அடிக்கப்பட்டார். அடுத்து எங்க அவருக்கு ரத்தம் வந்துச்சுன்னா, சிலுவையில் தன்னுடைய கைகளில் ஒவ்வொரு ஆணியும் பெரிய பெரிய ஆணி, அதை அடிக்கும் பொழுது
மூச்சு கூட முடியாத அந்த அடித்து தொங்க விடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வேதனையை இயேசு சகித்தார். ஏனென்றால் நீங்களும் நானும் கைகளினால் செய்த பாவங்கள். இப்போ கையில் வச்சு ஆணி வச்சு தொங்க விடுறாங்க. 6 மணி நேரம் தொங்க விட்டு கீழே தொங்கினாலுமே கீழையும் 2 காலையும் சேர்த்து வைத்து ஒரு ஆணி துளையிடப்பட்டது, கடாவப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமத்தில் நடந்து கொண்டிருந்த நம்மை நீதியின் பாதையில நடத்துவதற்காக இயேசுவினுடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவருடைய கால்களில் இருந்து ரத்தம் வந்தது. அவருடைய கைகளில் சிலுவையில் ஆணி எடுத்து அடிக்கும்போது அவருடைய கைகளில் இருந்து ரத்தம் வந்தது. 6 மணி நேரம் இயேசு அவர் தொங்கின பிற்பாடு கடைசி நேரத்தில் சொல்லுகிறார், நேரம் வந்தது, எல்லாம் முடிந்தது, எனக்கு பிதா எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் செய்து முடித்து விட்டேன், அகில உலக பாவத்தையும் என்னை சுமத்த ஆயிற்று என்று சொல்லி என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டார். ரோமர்களுக்கெல்லாம் அந்த சேவைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அந்த சிலுவை மரணத்துல அந்த இருக்கிற அந்த குற்றவாளியை, அந்த கைதியை இன்னும் அதிகமா துன்பத்துக்குள்ளாக்கணும், இன்னும் அதிக வலி வேதனையை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால் எலும்பை அவங்க முறித்து விடுவார்கள். அப்படிதான் அந்த சிலுவையில் இருந்த 2 கள்ளர்களுக்குமே அந்த கால் இதை முடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நபருக்கு போய் கால் எலும்பை முறிச்சு விட்டுட்டு அந்த எலும்புக்கு போய் முறிச்சு விட்டுட்டு இயேசுடைய கால் எலும்பை போய் முறிக்கலான்னு வரும் பொழுது அங்க இயேசு ஆல்ரெடி என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மரித்து போயிட்டார். மரித்து போன பிற்பாடு அந்த போர் சேவகன் என்ன பண்றான்னா, இவர் மரித்து தான் போயிருக்காரான் என்று சொல்லி பார்ப்பதற்காக ஒரு ஈட்டி எடுத்துட்டு வந்து அவருடைய விழாவிலே குத்துகிறான். விழானா இந்த இடத்துல விழாவிலே குத்தும் பொழுது விழாக்குள்ள அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் பை இருக்கும். நேரம் அந்த ஈட்டி அந்த தண்ணீர் பையில குத்தும் போது அந்த தண்ணீர் பை வெடித்து அங்க நாம் வாசிக்கிறோம், ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து வந்தது என்று சொல்லி. அப்போ கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் சின்ன. அதனால தான் இந்த காலையில் இந்த பாடலை பாடணும். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவில் என்று பாயுதே, விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே என்று சொல்லி நாம் பாடினோம். இந்த சரணத்தை நம்ம ஒரு முறை உணர்ந்து பாடுவோமா? விலையேற பெற்ற திரு ரத்தமே என்று சொல்லி. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே, விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல இயேசுவை குறித்து இருக்கிற தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவருடைய எலும்புகள் ஒன்றுமே முறிக்கப்படுவதில்லை. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளோ அடிக்கப்பட்டாலுமே அவருடைய ரத்தத்தை தான் சிந்தப்படணுங்கிறதுனால அவருடைய எலும்புகள் ஒன்றுமே முறிக்கப்படவில்லை. நீங்கள் வீட்டில் போய் 20வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அது மாத்திரமல்ல, நான் ஆராதனை நேரத்தில் சொன்னேன், யாத்ராகமம் எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியிலையும் ஒரு எலும்பும் முறிக்கப்படக்கூடாது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. அப்போ அந்த காலத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும் போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியில ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது என்று சொல்லி இருந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, அவர் தேவகுமாரனா இருந்தாலும் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஒரு இன்ட்ரோ கொடுக்கிறார் இயேசு வரும்பொழுது. அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டி, அவருடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அந்த தீர்க்க தரிசனங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாக இயேசுனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அது இட்ஸ் a precious blood. அது இந்த உலகத்துல எவ்வளோ ஒரு செல்வத்தை கொடுத்தாலும் எவ்வளோ ஒரு காரியத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணை ஆகாததா இருக்கிறது. ஏனென்றால் முழு உலகத்தையுமே ரட்சிக்கிற ரத்தமாய் இருக்கிறது. சரி, இயேசுனுடைய வாழ்க்கையில அவருடைய மரணத்துல இப்படி இத்தனை இடத்துல இருந்து ரத்தம் வழிந்தது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த ரத்தத்தினால நமக்கு இன்றைக்கு என்ன ஆசீர்வாதம் என்று ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. முதலாவது காரியம், அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்றால், அவருடைய ரத்தம் உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற. அப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட்ல நீங்க உங்க சிந்தனையில வரலாம், அப்போ நான் இந்த பாவத்தெல்லாம் நான் செய்து விட்டேனே, கடந்த நாட்களில் நான் இத்தனை பாவங்களை செய்திருக்கிறேனே, நேற்று கூட நான் இந்த பாவத்தை செய்தேனே, ஆண்டவர் எப்படி என்னை நீதிமான் என்று சொல்ல முடியும்? சாத்தான் எனக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வருகிறானே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, இயேசுவின் ரத்தத்தின் வழியாக பார்ப்பதினால அவர் உங்களையும் என்னையும் நீதிமானாக தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இந்த விசுவாசம் தேவை. நான் நீதிமான். நான் அவ்வப்போது சில தவறுகளை என்ன அறியாமலே நான் செய்தாலும் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். சிலுவையில் என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு. என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் எல்லாமே இயேசு மேல செலுத்தப்படுச்சு. இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர். என்னுடைய பாவம் எல்லாம் அங்க போயிடுச்சு. அவர் சம்பாதித்து வைத்த நீதி இப்ப யாருக்கு வந்துருச்சு? உங்களுக்கும் எனக்கும் வந்துருச்சு. இன்றைக்கு நீங்க நானும் பாவி என்று சொல்லக்கூடாது. இயேசு தேவனுடைய பார்வையில நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவருமே கிரியைகளினால நீதிமானாக முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் இதெல்லாம் செஞ்சேன், அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன், இத்தனை தான தர்மம் பண்றேன், நான் இத்தனை காரியங்களை நான் நல்லது செய்றேன், அதனால ஒருவருமே நீதிமான் என்று சொல்ல முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆனீர்கள் என்று சொல்லி எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்யாத ஒரு நபரை போல தேவன் நம்மை பார்க்கிறார். உங்களை பார்க்கும் பொழுது there is no record of your sin. நீங்க பரலோகத்துக்கு போய் நிற்கும் பொழுது பாவம் செய்யாத ஒரு நபரை பார்ப்பது போல தேவன் பார்க்கிறார். அதுதான் ஒரு நீதிமான், அதுதான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம ஆராதனை நேரத்தில் கூட பாடினோம், படைத்தவரை என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மனிதனை போல பார்க்கிறார் பரமபிதா என்று சொல்லி நாம் பாடினோம். ஒரு பாவமே செய்யாத நபரை பார்ப்பது போல உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கிறார். நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்படும்படி, அவர் சம்பாதித்த நீதி நமக்கு கொடுக்கும்படி பாவமே அறியாத அவர் நம்முடைய பாவத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாய் இருக்கிறோம். பாவி என்று சாத்தான் உங்களை குற்றம் சுமத்தினாலும் நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுக்குள்ள நான் நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமானாய் இருக்கிறேன் நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணி நீங்க நீதிமான் என்று நீங்க உங்களை பத்தி உணரும் பொழுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. 2வது காரியம், சிலுவையின் ரத்தம் நமக்கு என்ன செய்தது என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினா, பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, இவருனா யாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்புங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் என்று சொல்லுவார்கள். மீட்டெடுக்கிறது. ஒரு காரியத்தை இழந்து போனால் அது மீட்டெடுக்கிறது.
பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, வேதாகமம் எழுதப்பட்ட இந்த காலத்திலையும் சரி, ஒரு பழக்கம் இருந்தது. நம்ம ஊர்ல எப்படி சந்தை வெளிகளில் காய்கறி விற்கிறோமோ, அங்க அவர்கள் மனிதர்களை அடிமைகளாக வாங்கி கொண்டு வந்து சந்தை வெளிகளில் அடிமைகளாக விற்பார்கள். அது இது யோசேப்பு வாழ்க்கையில பார்க்க முடியும். வித்து போட்டக்கப்புறம் எகிப்திய சந்தையில அந்த அந்த யோசேப்பு சௌந்தரியமா இருக்கிறான் என்று சொல்லி போத்திபார் வந்து அவனை அழைத்துட்டு போவார். இயேசுனுடைய காலத்திலுமே ரோமர்களுடைய காலத்திலுமே இந்த அடிமை கலாச்சாரம் இருந்தது. சந்தை வெளிகளில் அடிமைகள் இருந்தார்கள். நாம எல்லாருமே பாவம் செய்ததுனால, சாபத்திற்குள்ளானதுனால சாத்தானுடைய அடிமை சந்தையில நாம் இப்ப விற்கப்பட்டோம். இப்ப நம்மள ஒரு கிரயத்தை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே, விலையேற பெற்ற இரத்தத்தையே கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அந்த கிரயம் என்னதுன்னா விலையேற பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இங்க பார்க்கிறோம், அந்த சந்தை வெளியில ஒரு அடிமை, பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்மை ஒரு பொன்னை கொடுத்து மீட்டெடுக்க முடியாது, ஒரு வெள்ளியை கொடுத்து மீட்டெடுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், குற்றமில்லாத 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற precious blood இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். We are redeemed by the blood of Jesus Christ. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது சொன்னேன், இரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இரண்டாவது, இரத்தம் நம்மை மீட்டெடுத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அதனால நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் இப்பொழுது தேவனுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. நாம் இழந்து போன எல்லா அந்தஸ்தையும் மறுபடியும் கொடுத்து குடிமகனாய் மாற்றி, பரலோக குடிமகனாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். அவருடைய பிள்ளையை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து, தேவனே என்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உமக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியாய் இருப்பேன் என்று சொல்லி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வரை. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும், போதும், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள சென்று நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நித்தியமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அடிமை, பாவத்திற்கு அடிமையாக இருந்த நாம இன்றைக்கு நீதிக்கு அடிமையாக அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் இப்போ பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, ஏனென்றால் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. அதனால தான் அந்த நீர் மாத்திரம் போதும் என்கிற பாடல்ல ஒரு சரணம் அழகா வரும். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும்
என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்ப உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் தன்னையே தந்து விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ரெண்டாவது, நாம் மீட்கப்படுகிறோம். மூன்றாவது ரத்தத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:12. எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இப்போ இயேசு ஒரு பிரதான ஆசாரியராக அவர் நகர வாசலுக்கு புறம்பே போனார். எதற்காக வென்றால், உங்களையும் என்னையும் பாவியா இருந்த நம்மை பரிசுத்தமாக்குறதற்காக அவர் கொண்டு செல்லப்பட்டார். மூன்றாவது, அவருடைய ரத்தத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, பரிசுத்தமாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் ஆடு மாடு கடா எல்லாவற்றையும் அவங்க பலி செலுத்துவாங்க. ஆனா ஒருவருமே பரிசுத்தமாக முடியாது. எந்த பாவமே முழுவதுமாக நிவர்த்தி செய்யப்படாது. அதனாலதான் இயேசுவினுடைய ரத்தம் நகர வாசலுக்கு வெளியிலனா அந்த எருசலேம் நகரத்திலிருந்து வெளியில கல்வாரி அந்த மலையில அவர் போனதுக்கான காரணம் என்னன்னா, உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குவதற்காக. இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே பொருந்தும். அது தேவனுடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம். அப்படிப்பட்ட குணாதிசயத்தை இன்றைக்கு அவருடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பாவி அல்ல, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் பரிசுத்தவான். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில நீதி காணப்படும், பரிசுத்தம் காணப்படும். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எப்படி பரிசுத்தவான், நான் எப்படி நீதிமான்னு சொல்ல முடியும்? நான் நேற்று ஒரு பாவம் செய்துட்டேனே, போன வாரத்தில் இந்த பாவம் செய்து விட்டேனே, அது எனக்கு குற்றமான சாட்சியை கொடுத்து என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே என்று சொல்வீர்கள் என்றால், இங்க வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்கிறானோ, இங்க வசனம் அதுதான் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை கழுவும் என்று சொல்லும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நீதி, அவர் ஒரு நீதிபரராக இருக்கிறனால அவர் தண்டனை கொடுத்தாகணும், பாவத்துக்கான தண்டனையை கொடுத்தாகணும். அந்த தண்டனையை யாருக்கு கொடுத்தார்? உங்க மேல என் மேல வருகிற தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்ததுனால இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்தம், உங்களுக்கு நீதி, எனக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணும்? பாவங்களை நம்ம மன்னிக்கணும்னா பாவத்தை நாம அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு நாள் காலையிலுமே ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் அவருடைய சந்நிதிக்கு வரும் பொழுது ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது, ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப பரிசுத்தத்துடைய பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா ஒரு சாத்தானுடைய கிரியும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. யோபுடைய வீட்டை சுற்றி வேலி அடித்து தேவன் பாதுகாத்தார். ஏன்னா யோபு அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார். யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை சாத்தானால தொட முடியாது. அல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார். அதனால இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 3 ஆசீர்வாதங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தினால. முதலாவது என்ன ஆசீர்வாதம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் நீதிமான்கள். நம்ம அறியாமலே சில தவறுகளை செய்தாலும் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறதுனால நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். 2வது, மீட்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய அடிமை சந்தையிலிருந்து, பாவத்துல
இருந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையே விளக்கரையமாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். சாதாரண மீட்பல்ல, அது விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், பரிசுத்தமாகிறோம். அப்போ சின்ன சின்ன தவறு நான் அப்போ செய்கிறேன்னா ஆண்டவத்தில் அந்த பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ரிப்பட்டன்ஸுங்கிறது அந்த வார்த்தைக்கோட அர்த்தம் என்னன்னா, இப்படி போகிறது அப்படியே யூட்டன் இருக்குது. அந்த பாவத்தை அறிக்கை செய்து கொண்டே இருப்பது கிடையாது. அந்த பாவ அறிக்கை என்பது நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை ஜெயிக்க பலன் தருவார், நம்மை நீதிமானாய் மாற்றுவார், பரிசுத்தமாய் மாற்றுவார். பரிசுத்தமாக இருக்கும்போது எந்த ஒரு சாத்தானுடைய கிரியையுமே உடைய வாழ்க்கையில் வராது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நமக்காக தேவ ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை நினைத்து ஒரு சரணத்தை பாடி இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஓ பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவர், செய்து முடித்தவரே. என் பாரங்கள் என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்படியே கண்களை மூடி நாம் கேட்ட செய்தியின் பிரகாரம் நம்மை நாமே ஒப்புவிடுவோம். நம்ம மத்தியில் பாஸ்டர்மா வந்து நம்மை ஜபத்திலே வழி நடத்துவார்கள். ஆண்டவர் நமக்கு போதித்தா முதலாவது நம்மளை நீதிமானாக மாற்றினார். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்க. இன்னும் நம்ம நீதி செய்கிறவர்களாக, நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாலே பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக மாறுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துவது. நல்ல பிள்ளைகளை கூட நம்ம அப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் குறும்பு பண்ணாதபடி நல்ல பிள்ளைகளாய் மாறுவது போல நாம் இன்னும் அதிகமாய் நீதி செய்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதுபோல் ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார். அதனால ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்தி நன்மை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். பாடுபட்டதுனால, அவருடைய பாடுகளால் தான் நமக்கு இவ்வளோ பரிசுத்தம், கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டா. அதனால ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம். ஆண்டவருடைய இடத்துல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய இரத்தம் நமக்கு இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்முடைய நீதிமானாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவருக்கு பிரிய
தைரியமாக வாழணும். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எவ்வளவு பாடுகள் சிலுவையில் நமக்கு சிந்தின ரத்தம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு பாடுகள், அவருடைய முதுகெல்லாம் உழுத நிலம் என்று சொல்லப்படுகிறது. இதை சிந்திக்கும் பொழுது தனிமேலே கண்ணீர் தான். ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஊசி குத்தினா கூட அவ்வளவு வலி, ஏதாவது ஒரு சின்ன காயம் என்று சொன்னால் அவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நமக்காக எல்லா ரத்தத்தையும் சிந்தி எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டா. அதனால் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரை இன்னும் நம்ம சிலுவையில் அறைந்து விடாதபடிக்கு, சிலுவையிலே அவரை காயப்படுத்தாதபடி நன்மை செய்கிறவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரிடத்திலே காணப்படுவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே நான் நீதிமானாக வாழணும். ஆண்டவரே, நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழணும். ஆண்டவரே, நன்மை செய்கிறவனாக வாழணும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழணும். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நம்முடைய அடிச்சுவடுகள் நாங்கள் பின்பற்றி வரணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஒரு முறை அப்படிதான் ஒரு பக்தனை அப்படியே அந்த குற்ற உணர்வு அழுத்தி கொண்டே இருந்ததா. நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய செய்த பாவத்தை எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு 2 இங்கை கொண்டுட்டு வந்து அப்படியே ஊற்றி, இப்படி தான் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்தா, இனி நான் நீதிமான் என்று சொல்லி சொன்ன பிசாசு வெட்கப்பட்டு போனான். அதனால் தைரியமாய் கிருபாசன தண்டையில் நெருங்கும்படி நமக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் உற்சாகமாக, ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவரே உமக்கு உத்தமமாக வாழும் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானிப்போமா? ஹல்லேலூயா. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ, கடுமுள் முடிப்பொன் சிரசில் சூடிட, கந்தையோ நிந்தையும் வேதனையும் அணிந்தா, சொந்தமான ரத்தம் சிந்தினாருனக்கா, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. மாயை உலகம் அதையோ நம்பாதே, மனு மக்கள் மனமோ மாறி போகுமே, நித்திய தேவனை நேசித்தாளி போதே, நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ நம்பியோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்னமும் தாமதம் உனக்கே மகனே, இன்ப இயேசு அண்டை எழுந்து நீ வாராயோ, இந்த உலகம் தர கூட சமாதானத்தை என்று உனக்கு தர காத்து நிற்கிறாரே, இயேசுனை அழைக்கிறாரே, அண்ணல் இயேசுனை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனு அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆலயத்தில் வந்து கூடி துதிப்பதற்கு ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் தியானிக்க நீர் ஆண்டவரே அதன் நிமித்தமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே கர்த்தாவே கிட்டி சேர எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த தருணத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்நாள் மீதி உள்ள நாட்கள் ஆண்டவரே கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, நீதி செய்கிறவர்களாக ஆண்டவரே கர்த்தா உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரும் மேல தேவ கரம் இருக்கட்டும், தேவ ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துக்கங்களை, எல்லா சோர்வுகளை, எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களுக்காக ஆண்டவரே நீர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாளை நடக்கிற உபவாச கூடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கூட்டி சேருங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். குழந்தைகள், பால் உண்கிற குழந்தைகள், திருமணமானவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. திருவிருந்து ஆராதனைக்காக அடுத்த நடக்கிற ஆண்டவரே உயிர்த்தெழுந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தா நீர் உயிரோடு எழுந்த தேவன், ஜீவிக்கிற தேவன் என்ற ஆண்டவரே மிகப்பெரிய சத்தியம் உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய நாம மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்